ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு குக் வித் கோமாளியில் தர்ஷன் அவங்க பண்ண இந்தியனைஸ்டு மில் ஃப்ளே ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதே மாதிரி குக் வித் கோமாளியில் இருக்க ரெசிபீஸ்லாம் கண்டினியூஸாக பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மில் ஃபிலே பண்ணுறதுக்கு நமக்கு பேஸ்ட்ரி ஷீட்ஸ் தேவைப்படும். நம்ம நார்மலாக பப்ஸ்லாம் பண்ணும்போது ஒரு ஷீட் பண்ணுவோம்ல, அந்த ஷீட் தான். ஸோ இது பண்ணுறதுக்காக 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நார்மலாக நம்ம சப்பாத்திக்கெலாம் மாவு பிசைவோம்ல, அந்த மாதிரி நல்லா சாஃப்டாக மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி பிசைஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம இந்த மாவை எத்தனை ஈக்குவல் பார்ட்ஸாக வேணாலும் பிரிச்சுக்கலாம். நான் 2 லேயர் மாதிரி ஷீட் பண்ண போகிறதுனால 2ஆக பிரிச்சுக்கிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு பிரித்து வச்சுருந்ததை கொஞ்சமாக மைதா மாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இந்தளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். அடுத்து நம்ம செகண்ட் ஒரு பால் மாதிரி எடுத்தோம்ல, அதுலேருந்து செகண்ட் ஷீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஷீட்டை இந்த மாதிரி ஒரு மேட்டில் போட்டுட்டு இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. பட்டர் நல்லா சாஃப்டாக இருந்தால் தான் உங்களால் ஈஸியாக ஸ்ப்ரெட் பண்ண முடியும். இப்போ இது மேலே கொஞ்சமாக மைதா மாவை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணால் தான் நம்ம செகண்டாக போடும்போது அந்த ஷீட் ஒட்டாமல் இருக்கும். இப்போ செகண்ட் ஷீட் இது மேலே ஆட் பண்ணிவிட்டு திருப்பி அதே மாதிரி தான் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க அண்ட் மைதா மாவு டஸ்ட் பண்ணிக்கலாம். இதை நம்ம இப்போ ஃபோல்ட் பண்ணிக்கலாம். மேலேருந்து ஒரு டைம் ஃபோல்ட் பண்ணிவிட்டேன், கீழேருந்து ஒரு டைம் ஃபோல்ட் பண்ணிவிட்டேன். அண்ட் இது மேலே திருப்பி பட்டர் அண்ட் கொஞ்சமாக மைதா மாவை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பட்டர் அண்ட் மைதா யூஸ் பண்ணும்போது தான் லேயர்ஸ் ஒட்டாமல் இருக்கும். ஸோ பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய லேயர்ஸ் இருக்க மாதிரி தெரியும். இப்போ நான் கொஞ்சமாக பட்டர் அண்ட் கொஞ்சம் மைதா ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ கடைசியாக அது ஒரு டைம் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டைம் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஜிப்லாக் பேக்கில் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் கிட்டத்தட்ட 1 மணி நேரமாவது மினிமம் வைக்கணும். வச்சு எடுத்ததுக்கப்புறமேட்டு திருப்பி நம்ம பண்ண அதே ஸ்டெப் ரிப்பீட் பண்ண போகிறோம். மைதா மாவை ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஷீட் மாதிரி வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே பட்டர் மைதாலாம் ஆட் பண்ணி அதே மாதிரி தான் ஃபோல்ட் பண்ணணும். ஸோ நல்லா அந்த மாதிரி பட்டர்லாம் தேய்ச்சி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. திருப்பி இதை ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வச்சுக்கலாம். மினிமம் இந்த மாதிரி 2 டைமாவது பண்ணணும். அப்போ தான் ஷீட் நல்லா அந்த பப்ஸுக்கு கிடைக்கிற மாதிரி சூப்பராக இருக்கும். இப்போ கடைசியாக நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்ததை இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். தேய்ச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராஸ்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் வச்சு பண்ணால் தான் எனக்கு பர்ஃபெக்டான ஷேப் கிடைக்கும். அதனால் நான் ஒரு ஸ்கேல் வச்சு ரெக்டாங்குலர் ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு ஸ்கேல்லாம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக சிம்பிளாக கட் பண்ணிக்கோங்க. பட் இந்த மில் ஃபிலேக்கு பர்ஃபெக்டான ஷேப் இருக்கணும். நான் மொத்தமாக 4 பீஸ் அளவுக்கு கட் பண்ணிட்டேன். அண்ட் இது மேலே இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா ப்ரிக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக ஷோவில் பார்த்தீங்கன்னா தர்ஷன் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்திருப்பாங்க. டீப் ஃப்ரை பண்ணதுனால செஃப் அந்த க்ரீமோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோவா நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ அதனால நான் டீப் ஃப்ரை பண்ணாமல் ட்ரெடிஷ்னலாக பேக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பேக் பண்ண போகிறேன். அப்போ தான் நமக்கு அந்த லேயர்ஸுமே நிறையா கிடைக்கும். இப்போ நான் பேக் பண்ணுறதுக்காக 180 டிகிரி செல்சியஸ்க்கு அவனை ப்ரீஹீட் பண்ணிட்டேன். அவன் ப்ரீஹீட் ஆகிறதுக்குள்ளார மேலே பட்டர் அப்படி இல்லைன்னா முட்டை அடிச்சுட்டு அது கூட சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்ல கோல்டன் கலரில் உங்களுக்கு கிடைக்கும். இது அவனில் 180 டிகிரி செல்சியஸ்க்கு 25 மினிட்ஸ் அளவுக்கு பேக் பண்ணிக்கிட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக கிறிஸ்பியாக கிடச்சிரும். அதோட கலர் மட்டும் பாருங்கள், செம்ம கோல்டனாக சூப்பராக இருக்குது. அடுத்து நம்ம பேஸ்ட்ரி க்ரீம் பண்ணிடலாம். 2 முட்டையோட மஞ்சக்கரு மட்டும் எடுத்துக்கோங்க. ஒயிட் பார்ட் இதுக்கு எடுக்கக்கூடாது. இப்போ இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ 2 நிமிஷம் அளவுக்கு இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் இதில் சேர்த்துக்கோங்க. ஆக்சுவலாக நம்ம இதை குக் பண்ண போகிறோம். குக் பண்ணும்போது முட்டை என்ன ஆகும்னா நல்லா உதிராகி அந்த ஸ்க்ராம்பிள்டு எக்ஸ் மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு மாவு சேர்த்துக்கணும். நீங்கள் வேணும்னா மைதா மாவு கூட சேர்க்கலாம். பட் இதை செஞ்சுட்டு சாப்பிடும்போது அதில் அப்படியே அந்த மைதா மாவு டேஸ்ட் வரும். பட் நீங்கள் இந்த கார்ன்ஃப்ளவர்லாம் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சாப்பிடும்போது அந்த ஸ்மெல் வராது. ஸோ அதனால தான் நான் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு இந்த மாதிரி கட்டிலாம் எதுவும் இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இதில் கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நம்மளோட அந்த முட்டை வாசனை வராமல் இருக்கும். அடுத்து 1/2 கப் அளவுக்கு கொஞ்சம் வெதுப்பாக இருக்க பாலை எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்க பாலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கொதிக்க இருக்க பால் சேர்க்காதீங்க. லைட்டாக வெதுப்பாக இருக்கணும். ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா முட்டைலாம் குக்காக ஸ்டார்ட் ஆகிடும்.
அடுத்து இதை ஒரு பேனில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி ஒரு விஸ்க் இல்லைனா கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுப்பை நல்ல லோ ஃப்ளேம் வச்சிடணும், இல்லைனா வந்து நம்ம எக்கெல்லாம் குக் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கட்டிலாம் எதாவது ஃபார்ம் ஆச்சுன்னா நல்லா இந்த விஸ்க் வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்திங்கனாலே இந்த மாதிரி நல்லா கெட்டியாகிடும். ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஸ்ட்ரி க்ரீம் சூப்பராக ரெடி ஆகிடும். கலர் பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல, அண்ட் டேஸ்ட்டுமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேட்டு நாவல் பழத்தை மிக்சியில் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அரைச்ச அந்த பேஸ்ட்டு வந்து பேஸ்ட்ரி க்ரீமோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய மில்ஃபிலேக்கு அந்த பேஸ்ட்ரி க்ரீமும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பிளேட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேஸ்ட்ரி ஷீட்ஸ் மாதிரி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்ரி க்ரீமை பிளேட் பண்ணிவிடுங்க. இதுக்கு நடுவில் நாவல் பழத்தை மெலிசாக கட் பண்ணி வச்சுட்டேன். மேலே வந்து அதே மாதிரி இன்னொரு ஷீட் வச்சு நீங்கள் அதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா எத்தனை ஷீட் வேணாலும் மேலே வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான இந்தியனைஸ்ட் மில் ஃபிலே ரெடி ஆகிடுச்சு. நாம் பேக் பண்ணதுனால நமக்கு நல்லா பர்ஃபெக்டாக நிறைய லேயர்ஸோடு வந்துருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய்.